ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். பெண்களுக்கு வந்துட்டு 30-35 வயசு ஆயிருச்சுனாவே எலும்போட பலன் குறைய ஆரம்பிச்சிரும். அப்போ வந்துட்டு பெண்கள் கால்சியம் சத்து அதிகமுள்ள உணவு வகைகள் இதெல்லாம் அதிகம் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். சரிங்களா? 35 வயசு ஆயிடுச்சுனாவே எலும்போட பலன் கம்மியாயிரும். அப்படி இருக்கிறப்ப நாம் ரொம்ப சத்தான உணவு இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் பெண்கள். சரிங்களா? ஏன்னா பெண்கள் இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே வீட்டு வேலைகள், அடுத்தது வெளி வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க. அப்படி செய்கிறப்ப நம்ம உடம்புல சக்தி இருக்கணும்னா கால்சியம் சத்து அதிகம் உள்ள பொருளை தான் நாம் அதிகமாக எடுத்துக்கணும். 35 வயசு தாண்டிருச்சுனாவே முதுகு வலி, மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம சத்தான பொருள் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். சரிங்களா? அதனால் 35 வயசு தாண்டியுள்ள பெண்கள் எல்லாருமே பெண்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மட்டும் இல்லை, கால்சியம் சத்து மட்டும் இல்லை, 35 வயசு தாண்டிருச்சுனாவே பெண்கள் எல்லாரும் உடம்பு சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எண்ணெய், காரம், உப்பு, அடுத்தது இனிப்பு இதெல்லாம் ஒரு அளவாக சாப்பிடணும். ஏன்னா 35 வயசுக்கு மேலே தான் நோய் தாக்கம் நம்மளை தாக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்ப நம்ம உடம்ப நாம் தான் கவனமாக பார்த்துக்கணும். பெண்கள் எல்லாரும் அடிக்கடி போய்ட்டு ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் டெஸ்ட்டு பண்ணணும். வருஷத்துக்கு 2 டைம் ஆகுது உங்கள் உடம்பை ஸ்கேன் பண்ணணும். உடம்பு பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, மெயினாக கர்ப்பப்பையை ஸ்கேன் பண்ணிடணும். சரிங்களா? நம்ம உடம்பு நல்லா தான் இருக்குது, நம்ம நல்லா ஹெல்த்தாக தான் இருக்கோம் அப்படின்னு நாம் இருப்போம். ஆனால் அந்த உடம்பு நம்ம ஹெல்த்தாக தான் இருப்போம். அப்போ நம்ம உடம்புல பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அப்போ நம்ம அடிக்கடி உடம்பு செக் பண்ணிட்டோம்னா அந்த சின்னதாக இருக்கையிலே அதுக்கான சிகிச்சையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெருசாக வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம உடம்ப நாம் பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? அதனால் 35 வயசு தாண்டின பெண்கள் எல்லாருமே உடம்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனி டைம் வேலைன்னு வேலையவே பார்த்துட்ருக்கக்கூடாது. நம்ம உடம்பையும் நாம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் வேலை செய்ய முடியும். உடம்பு நல்லா இருக்கணும்னா நாம் சத்தான பொருள் எடுத்துக்கணும். காய்கறி, கீரை, பழம் எல்லாமே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா நம்மளை நம்பி நாம் குடும்பம் இருக்குது. அப்போ நம்ம குடும்பத்தை நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். சரிங்களா? அதனால் 35 வயசு தாண்டின பெண்கள் எல்லாரும் நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ.